வணக்கம் மக்களே. இன்னைக்கு எல்லோரும் பதவி ஏற்பு விழா பார்த்துருப்பீங்க. அந்த மாஸ் பண்ணிட்டார்ல பிளாஸ்ட்டு. ஓகே, என்னென்னா வெள்ளை அறிக்கை கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. சூப்பரில், இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை வெள்ளை அறிக்கை. இங்கே வா. அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அப்புறம் என்னென்னா அண்ணனுக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்டிருந்தாரு. கொஞ்சம் எல்லோரும் பொறுமையாக இருங்க, எல்லாருமே செய்து கொடுக்கப்படும். என்ன ஒன்று, கஜனா காலியாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. கஜனாவில் பணம் இருந்ததுன்னா, ஏன்னா மன்னராட்சி தானே, நம்ம பொட்டியில் தங்கம், வைரம், வைடூரியம் அந்த மாதிரி எல்லாம் கஜனாவில் போட்டு வச்சுருந்து அதில் தான் எடுத்து ஆட்சி நடக்க போகுது. மன்னராட்சியில் தானே இருக்கும் நம்ம, இல்லையா? அதனால் கஜனா காலியாக இருக்குதான். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிஞ்ச நிதி, தங்க காசு எல்லாருமே கொடுத்தீங்கன்னா கஜாவை நிரப்பி அதை வச்சு மக்களுக்கு சொன்ன இலவசம்லாம் நிறைவேற்றிடலாம். கஜனா எப்படிங்க காலியாகும்? கஜனா என்ன புரிதலில் இருக்கிறீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அரசாங்கத்துக்கு மாதம் மாதம் வருவாய் வரும், மாதம் மாதம் செலவினங்கள் இருக்கும். கஜனா காலியாக இருக்குன்னா எப்படி? சரி, அப்படியே இருக்கட்டும். இப்போதான் தெரியுதா உங்களுக்கு? 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு. இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா. நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது உங்களுக்கு நேற்று தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லையா? இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை வெளியிடும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியல நாடு கடனில் இருக்கிறதெல்லாம். அப்போல்லாம் இலவசங்களை அள்ளி வீசுனீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டதுக்கப்புறம் கஜானாவில் காசு இல்லை, நாடு கடனில் இருக்குது. அந்த நாட்டில் தாங்க வந்து ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கியிருக்கீங்க எல்லாருக்கிட்டையும். மக்கள் மாற்றுன்னு நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களை வேறு மக்கள் பணத்தில் நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதை எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னமோ உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து நாட்டுக்கு செலவு பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா? ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நம்பி இன்னும் ஓட்டு போட்டாச்சு, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அந்த மகளிருக்கு 2500, அந்த 6 சிலிண்டரு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் புதுசாக நம்ம மோடி ஐயா வேறு பெட்ரோல் டீசல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், வீட்டில் இருந்தே வேலை செய்ய பாருங்கள், அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு யாரும் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க மக்களே, அண்ணன் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னதால் வந்து யாரும் வாங்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணன் தான் கொடுக்க போகிறாருல, சீர் கொடுக்க போகிறாரு, தாலிக்கு தங்கம் கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதுக்கு புதுசாக போய் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.